nmms மேட் மனத்திறன் தேர்வில் இப்போ நம்ம பார்க்க போகிறது திசை சார்ந்த வினாக்கள் மற்றும் தொலைவு சார்ந்த வினாக்கள். சரிங்களா? அதாவது டைரக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கு நாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நம்மளுக்கு தெரியும், திசை என்பது பார்த்திங்கன்னா மேஜரான திசைகள், மிக குறிப்பிட்ட திசைகள்னு பார்த்திங்கன்னா 4 திசைகள் இருக்கிறது. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு சொல்லி 4 திசைகள் இருக்குது. இதை பேஸ் பண்ணி இதை படத்தை வரைஞ்சி நம்ம அந்த வினாக்களுக்கு விடையளிப்போம். பட் இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த மெத்தடில் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி செய்யும்போது உங்களால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த வினாவுக்கு விடையளிக்க முடியாது. ஏன்னா ஒரு வினாவிற்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் விடையளித்தா தான் நிறைய ஒரு டைம் கிடைக்கும், ஸ்பீடாக செய்ய முடியும். அதுக்கு பதிலாக நாம் இந்த மெத்தடில் செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ ஒன்றும் கிடையாது. இப்படி செய்கிறதுக்கு பதிலாக கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்குன்னு எழுதியிருக்கேன். அவ்வளோதான். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு அந்த அடிப்படையில் தான் இதை எழுதியிருக்கிறேன். சரிங்களா? இப்போது எவ்வளோ பெரிய வினாவாக இருந்தாலும் ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னங்கிறத பார்க்கலாம். நீட்டா அவள் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி 8 மீட்டர் நடந்தால், சரிங்களா, நீட்டா அப்படிங்கிற பொண்ணு அவங்க வீட்டிலேருந்து 8 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி நடந்திருக்கிறாங்க. அப்போ மேற்கு திசையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 8 மீட்டர் நம்ம போட்டுக்கிட்டோம். 8ன்னு கூட போட்டுக்கலாம். அடுத்தது தெற்கு திசை திரும்பி நேராக 12 மீட்டர். தெற்கு திசை இதுதானே தெற்கு, இதில் 12 மீட்டர். பிறகு கிழக்கு நோக்கி திரும்பி 8 மீட்டர் நடந்தால், கிழக்கு திசையில் ஒரு 8 மீட்டர். சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம செய்யணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கோடு நான் போட்டிருக்கணும். சரிங்களா? மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இங்கே நீங்கள் கோடு போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல கோடு மிக முக்கியம். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எதற்காக இந்த கோடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழக்குக்கும் மேற்குக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கழிக்க முடியும். சரிங்களா? கழிச்சுக்கலாம். அதே மாதிரி தெற்கு அப்படின்னா வடக்கு, 2 ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் இருக்குது தானே. வடக்கு தெற்கும் ஆப்போசிட் டைரக்ஷன். இதில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பரை கழிச்சிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் பார்க்க போகிறோம், தெற்குக்கும் வடக்குக்கும் பார்க்க போகிறோம். கிழக்கு மேற்கு இதில் எப்படி கழிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கிறங்காட்டி கேன்சல் ஆகிடும். சரியா? கழிச்சாலும் 0 தானே வரும். இப்போ சப்போஸ் இங்கே ஒரு 9 இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இங்கே 9 இருந்துச்சுன்னா இந்த 8 தூக்கி இங்கே வச்சு கழிச்சோம்னா மீதி 1 கிடைக்கும் இந்த இடத்துல. சரியா? அப்போது இங்கே 8 இருக்குங்காட்டி நான் கேன்சல் மட்டும் பண்ணிட்டேன். 2 ஈக்குவலாக இருக்குங்காட்டி இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள். தெற்கு மட்டும்தான் மிச்சம் இருக்குது, வடக்கு ஒன்றும் இல்லை. ஸோ தெற்கு திசையில் அவங்க இருப்பாங்க. ஓகேவா? இந்த 3 விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் அவங்க தெற்கு திசையில் இருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எவ்வளவு தொலைவு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் தொலைவில் இருப்பாங்க. சரியா? டைரக்ஷன் பார்த்திங்கன்னா தெற்கு, அதை எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் அப்படிங்கிறதான் விடை. இந்த விடை எத்தனாவது ஆப்ஷனாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, சக்தி என்பவர் தன் வீட்டிலிருந்து தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்றுருக்கு. தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்றுருக்கு. ஸோ நான் இங்கே 2 போட்டுக்கிறேன். தெற்கு திசையில் 2 போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இடதுபுறம் திரும்பி அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போது போன வினா பார்த்திங்க அப்படின்னா திசையே கொடுத்துட்டாங்க. பட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடதுபுறம்னு கொடுத்துருக்குறாங்க. இடதுபுறம் அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணோம்னா, இப்படி போனோம்னா இடதுபுறம். சரிங்களா? இதுவே இந்த பக்கம் போனோம்னா வலதுபுறம். இது நம்ம என்கோட்லேயே பார்த்துருப்போம். இடதுபுறம் என்பது இந்த சைடு வரணும். சரிங்களா? வலதுபுறம் வேணால் நம்ம இந்த சைடு போகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இது இடது, இந்த பக்கம் போனால் வலது. ஓகேவா? இந்த தெற்கை பொறுத்த வரைக்கும் இப்படி போகிறது இடது. இப்போது அதில் பார்த்திங்க அப்படின்னா இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் சென்றார். சரியா? அப்போ 2 கிலோமீட்டர் வந்துட்டா. அடுத்தது மீண்டும் இடதுபுறம் திரும்பி, இப்போ இதுக்கு இடதுபுறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு இடதுபுறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருங்க. சரியா? இந்த கிழக்கிற்கு இடதுபுறங்கிற போது இந்த சைடு பார்க்கணும். இந்த சைடில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி தான். ஸோ இங்கே வந்துடணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் சென்றடைந்தார்னு இருக்குது. சரியா? ஸோ 6 இங்கே வந்துட்டோம். மீண்டும் பின் வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் சென்றார். இப்போ வலதுபுறம் அப்படின்னா எந்த பக்கம் அப்படின்னு பாருங்களேன், இந்த சைடு வரணும். சார் இந்த சைடு எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே சொன்ன ரொட்டேஷன் மாதிரி தான். வலதுபுறம் அப்படிங்கிறபோது இங்கே இல்லையா, இங்கே வரலாம். சரிங்களா? ஏன்னா வடக்கிற்கு கிழக்கிற்கும் இப்படி போகும்போது இதனுடைய வடக்கு, இப்படி பார்த்தோம்னா இங்கேருந்து வரும்போது இதனுடைய கிழக்கு இங்கே வரும், வலதுபுறம். சரி, இப்போது
வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் அப்படின்ற பார்க்கும்போது வலதுபுறத்தில் இங்கே இல்லை. ஸோ இங்கே நான் வந்துக்கிறேன். 1 கிலோமீட்டர் தூரம் சென்றடைந்தார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படி என்றால் அவர் அப்படி போன இடம் பார்த்திங்கன்னா வங்கி. இப்போது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சக்தியின் வீட்டிற்கும் வங்கிக்கும் இடைப்பட்ட தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே 2 நம்பர் இருக்கு இல்லையா, கூட்டிக்கிங்க 3, இங்கே 2 தான், இங்கே 6 இருக்குது. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கிழக்கிற்கும் மேற்கிற்கும் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கிழக்கிற்கும் மேற்கிற்கும் ஒன்றுமே இல்லை. சரிங்களா, கிழக்கிற்கு அடிக்கிறதுக்கு மேற்கிற்கு ஒன்றுமே இல்லை. இதற்கு இதுதான் ஒரு எதிரி ஜோடி அப்படின்னு சொல்லலாம், எதிர் ஜோடின்னு சொல்லிக்கலாம். ரைட். அப்போ அடுத்தது தெற்குக்கு வடக்குக்கும் நம்ம பார்க்கணும், அடிக்கணும். சரிங்களா, அப்போ தெற்கில் 2 இருக்குது, வடக்கில் 6 இருக்குது. ஸோ இதை தூக்கி இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தம் 4 கிடைக்கும். கழிச்சோம்னா என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். சரிங்களா, இந்த தெற்குக்கும் வடக்குக்கும் தான் எதிர் திசைகள். ஸோ இந்த 2 தூக்கி இங்கே வச்சு கழிச்சிட்டேன், 4 கிடச்சிருக்கு. ஓகேவா, அப்போது மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 7 வருகிறது. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4 இருக்கா, இங்கே ஒரு 3 இருக்கா. ஸோ மொத்த தொலைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர். சரி, இந்த 7 கிலோமீட்டர் என்பது அதனுடைய ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனாவது ஆப்ஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ரைட். அடுத்தது இன்னொரு கேள்வி, அதுலேயே பாருங்கள், 2வது ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது இன்னொரு கேள்வி பார்த்திங்கன்னா, சக்தியின் வீட்டிலிருந்து அவரது வங்கி எந்த திசையில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. இது டிஸ்டன்ஸு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திசை கேட்குறாங்க. திசையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்குங்க, திசையை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த ஒரு மதிப்பும் இல்லை, இங்கேயும் மதிப்பு இல்லை. சரிங்களா, இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இங்கே வடக்குக்கு இருக்குது, கிழக்குக்கும் மதிப்பு இருக்குது. ஸோ அவர் சென்றிருக்கக்கூடிய திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலிருந்து வங்கியானது வடகிழக்கு திசையில் உள்ளது. சரிங்களா, வடக்கும் கிழக்கும் இணைந்து இருக்கிறது. சரிங்களா, அப்போது 2மே எண் மதிப்புடையதாக இருக்கிறதுனால வடகிழக்குன்னு நம்ம இதையே எழுத முடியும். சப்போஸ் இங்கே இல்லைன்னு வைங்களேன், நான் வெறும் வடக்கு திசைன்னு மட்டும் எழுதுவேன். இங்கே எந்த மதிப்பும் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு திசையான கிழக்கு திசை மட்டும் சொல்லுவோம். 2 திசைகள் இருக்கிறதுனால வடக்கும் கிழக்கு இணையும் போது கிடைப்பது வடகிழக்கு திசை அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. இந்த வடகிழக்கு திசை என்பது ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனாவது ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னாலும் 2வது ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, அடுத்த கேள்வி, கிஷோர் வடக்கு நோக்கி 20 மீட்டர் நடக்கிறான். வடக்கு நோக்கி, வடக்கில் 20 மீட்டர். ரைட். அடுத்தது வலது பக்கம் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறான்னு இருக்குது. வலது பக்கம் அப்படிங்கிற போது எப்போவுமே பார்த்துக்குங்க, எந்த இடத்துல இருந்தாலும் சரி வலது பக்கம் என்பது இந்த சைடு தான் வரும். பார்த்தீங்களா, ஏரோ மார்க் இப்படி போட்டிருக்கலையா. சார் இந்த சைடு எதுவும் இல்லை அப்படின்னாலே நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இந்த இடத்துக்கு வந்துடலாம். வலது பக்கம் திரும்பி அப்படின்னு வரும்போது இதுக்கு பின்னாடி எதுவும் நம்பர் இல்லைன்ற போது, திசை இல்லைங்கிற போது இங்கே வந்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 மீட்டர் நடக்கிறான். ஸோ 30 மீட்டர் இங்கே வரும். சரியா, அடுத்தது மீண்டும் வலது பக்கம் திரும்பி 35 மீட்டர். வலது பக்கம் அப்படிங்கிற போது ஏரோ மார்க் இப்படி தானே போட்டிருக்கு. ஸோ 35 என்பது அடுத்ததுக்கு இங்கே வரும். 35 மீட்டர் நடக்கிறார். ரைட். அடுத்தது இடது பக்கம் திரும்பி 15 மீட்டர் நடக்கிறான். இடது பக்கம் அப்படிங்கிற இப்போ நம்ம தெற்கு திசையில் இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம். இடது பக்கம் திரும்பி அப்படிங்கிற போது இந்த ரிவர்ஸில் வரணும். இடது பக்கம் திரும்பி 15 மீட்டர் நடக்கிறான். ஓகே, ரைட். இறுதியில் இடது பக்கம் திரும்பி 15 மீட்டர் நடக்கிறான். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இடது பக்கம் அப்படிங்கிற போது இப்படி வரணும் ரிவர்ஸில். பட் இங்கே எதுவும் இல்லை, இந்த இடத்துக்கு திசைக்கு போயிடலாம். அதில் ஒரு 15 மீட்டர் நடக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, நடக்கிறான். இறுதியில் அவன் புறப்பட்ட இடத்திற்கும் சென்றடைந்த இடத்திற்கும் உள்ள தொலைவு மற்றும் திசையை காண்க அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். வழக்கம் போல் குறிப்பை வச்சுட்டு நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 மதிப்புகளாக இருக்காட்டி இதை நம்ம கூட்டிக்குவோம். 45, இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா 20, 5, 35. சரிங்களா, ரைட். கிழக்கினுடைய எதிர் திசை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா மேற்கு. இதில் கழிப்பதற்கு எதுவுமே இல்லை. ஓகேவா, ரைட். அப்போ தெற்குக்கு என்ன எதிர் திசை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வடக்கு. இதை நாம் கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ 2மே ஈக்குவலாக இருக்கங்காட்டி கேன்சலே பண்ணிக்கலாம், 2யுமே கேன்சல் பண்ணிக்கலாம். இதுவே அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இதை தூக்கி அங்கே போட்டு கழிச்சிருப்பேன். சப்போஸ் இங்கே அதிகமாக இருந்ததுன்னா இந்த 35 தூக்கி இந்த இடத்துல போட்டு கழிச்சிருக்கலாம். பட் இங்கே 2மே 35ங்கிறங்காட்டி கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். 45 மீட்டர் அப்படிங்கிறது தெரியுது.
45 மீட்டர் கிழக்கு திசையில் அவர் இருப்பார். சரியா? 45 மீட்டர் கிழக்கு அப்படிங்கிறதான் விடை. இது ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு, 4வது ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்த கணக்கு, அடுத்த வினா பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவர் வடக்கு நோக்கி 20 மீட்டர் நடக்கிறார். வடக்கு நோக்கி 20 மீட்டர் நடக்கிறார். சரியா? பின்பு வலதுபுறம் திரும்பி 30 மீட்டர். வலதுபுறம் அப்படிங்கிற போது வலதுபுறம் அப்படிங்கிற போது இந்த சைடு வரணும், அங்கே எதுவுமே இல்லை. ஸோ நான் இங்கே வந்துக்கிறேன். வலதுபுறம் அப்படிங்கிற போது இந்த சைடு தான் ஆரோ மார்க் காட்டியிருக்கு, இப்படி தான் போகணும். ஸோ இப்படி வந்துக்கலாம். 30 மீட்டர். அடுத்தது இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் நடக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்குது. இடதுபுறம் அப்படிங்கிற போது ஆரோ மார்க் பாருங்கள், இப்படி காட்டுது இல்லையா? இங்கே எதுவும் இல்லை. ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்துக்கலாம். இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் நடக்கிறார். ஓகே. அடுத்தது மீண்டும் வலதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறார். இதுக்கு வலதுபுறம் அப்படிங்கிற போது இங்கே வரும். மீண்டும் வலதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறார்னு போட்டிருக்கிறோம். சரியா? ரைட். அடுத்தது வலதுபுறம் 55 மீட்டர் நடக்கிறார். ஸோ வலதுபுறம் அப்படிங்கிற போது இதற்கு வலதுபுறம் இங்கே 55 மீட்டர் நடக்கிறார். மீண்டும் இடதுபுறம்னு இருக்குது, இடதுபுறம் 40 மீட்டர்னு இருக்குது. இடதுபுறம் 40 அப்படிங்கிற போது இதுக்கு இடதுபுறம் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ், இடதுபுறம் என்பது எப்போதும் ரிவர்ஸ், அதனால் 40 மீட்டர் நடக்கிறார். சரி. அடுத்தது மீண்டும் இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடந்தால், மீண்டும் இடதுபுறம் அப்படிங்கிற போது இதற்கு இடதுபுறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லை, இங்கே வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்டர் நடக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கடைசியாக அவர் இருக்கக்கூடிய திசை என்ன, அவர் சென்றடைந்த தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதிக எண்ணிக்கையில் இருக்காட்டி இதை நம்ம கூட்டிக்குவோம். 0 100 வரும் இல்லையா? ரைட். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா 5 வரும், 6 65 வந்திருக்கு. ஓகே. இப்போது நாம் கேன்சல் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம கேன்சல் பண்ணணும். கிழக்குக்கு மேற்கு எதிர் திசை, இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். பட் இங்கே எதுவுமே இல்லாதனால சப்ராக்ஷன் பண்ண முடியாது, கழிக்க முடியாது. சரியா? அடுத்தது தெற்குக்கு வடக்கு என்பது எதிர் திசையாக இருக்கிறதுனால இதிலேருந்து இதை நம்ம கழிக்க முடியும். இப்போ எதுலேருந்து எதை கழிக்கலான்னு பார்க்கும். இங்கே 55 இருக்குது, இங்கே 65 இருக்குது. ஸோ இந்த 55 தூக்கி இங்கே போட்டு கழித்தோம் அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன், 10 வருது. சரியா? ரைட். 65ல் 55 போச்சு அப்படின்னா மீதி 10 இருக்குது. இப்போது தொலைவு எவ்வளோன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 100 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ தொலைவு வந்து பார்த்திங்கன்னா 110 மீட்டர். சரி. அதே சமயம் திசை அப்படின்னு பார்க்கும்போது 2 இடத்துல நம்மளுக்கு மதிப்புகள் இருக்குது. வடக்கு ஒன்று, கிழக்கு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 110 மீட்டர் வடகிழக்கு திசையில் அவர் இருப்பார். சரியா? இப்போ இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா மிக எளிதாக எவ்வளோ பெரிய கணக்காக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும்.